இன்றைக்கி எப்படி முருகன் கோயிலில் எவ்வளோ ஃபேமஸாக நம்ம கொண்டாடுறோமோ, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். தைப்பூசம் ஆகட்டும், பங்குனி உத்திரம் ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும், எல்லா நாளும் வந்து முருகரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க உலகத்தில் இருக்கிற இன்னொரு முருகன் கோயில், ஃபேமஸான முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா, பத்துமலை முருகன் கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே அது அந்த கோயில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தம்புசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் வந்து 130 வருஷத்துக்கு முன்னாடி பத்துமலை அப்படிங்கிற ஒரு கேவ்ஸ், அதாவது ஒரு குகை இருந்திருக்கு. அந்த குகையில் வந்து வேலும் மயிலும் வைக்கிறாரு. வச்சுட்டு வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டுலாம் கட்டுறாங்க. 2003 வந்து அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து ஒரு பெரிய சிலை, முருகன் சிலை வந்து செய்யறாங்க. ஒரு 3 வருஷம் செய்யறாங்கங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. இப்போவும் அங்கே வந்து தைப்பூசத்துக்கு அலகு குத்துறதாகட்டும், காவடி எடுக்கிறதாகட்டும், பால் காவடி, கலசம் எல்லாமே, அலகு குத்துறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே எப்படி நம்ம பழனிக்கு பாத யாத்திரை நடக்கணுமோ அங்கேயும் நடக்குதுங்க. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக வந்து வெளிநாடுன்னு போகணுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மலேசியா முருகன் கோயில் தான். உங்களுக்கு எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டேன். ஓகே, பாய்.